வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இளங்குமரனார் அவருடைய தமிழ் வளம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் இலக்கண கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பகுதி 1ல் 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு பகுதி 2லிருந்து முக்கியமான 50 கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ப்ளஸ் தெளிவான விளக்கத்தோட பதில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், எழுத்து உண்டாவதற்கும் முதற் காரணமாயும் அணுத்திரள்களின் காரியமாயும் உள்ள ஒளியே டேஷ் எனப்படும். எழுத்து. எழுத்துனா என்னங்க? எழுத்து என்பது ஒளியின் வரி வடிவம் அல்லது ஒரு மொழியின் ஒளியை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடுகளின் தொகுப்பாகும். இது பேசுபவர்களின் பேச்சொலியை பதிவு செய்யவும் மொழியை படிக்கவும் எழுதவும் உதவுகிறது. தமிழ் எழுத்துக்கள் ஒளி மற்றும் வரி வடிவம் இரண்டையும் குறிக்கின்றன. 1வது கொஷின், எழுத்து உண்டாவதற்கும் முதற் காரணமாயும் அணுத்திரள்களின் காரியமாயும் உள்ள ஒளியே எழுத்து எனப்படும். 2வது கொஷின், உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய எண்ணுப்பெயர் நிறைப்பெயர் அளவு பெயர்களின் முன் அவற்றிற்கு குறைந்த அவ்வப்பெயர்கள் வரின் பெரும்பாலும் டேஷ் என்னும் சாரியை பெறும். ஏ. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. 1 கூட்டல் கால், இதனை சேர்த்து எழுதும்போது 1 கால் வரும். இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய எண்ணு பெயராக இருக்கலாம், நிறைப்பெயர், அளவு பெயர் அப்படின்னு எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ பாருங்க, 1ல் ரூ என்பது இறுதி எழுத்து, அதாவது உயிரெழுத்து. காலில் இல்லானதே இறுதி எழுத்து, மெய்யெழுத்தும் கூட. அப்போ 1 கூட்டல் கால் சேர்த்து எழுதும் போது 1 ஏ என்னும் சாரியை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. கால் கூட்டல் காணி, இதனை சேர்த்து எழுதும் போது காலே காணி. அப்போ இந்த இடத்துல ஏ என்னும் சாரியை பெறும். ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு முறை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய எண்ணு பெயர் நிறைப்பெயர் அளவு பெயர்களின் முன் அவற்றிற்கு குறைந்த அவ்வப்பெயர்கள் வரின் பெரும்பாலும் டேஷ் என்னும் சாரியை பெறும். ஆன்சர் என்னங்க? ஏ. 3வது கொஷின், டேஷ் என்னும் விகுதி வினை முதற் பொருளையும் செய்யப்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும். ஐ. ஐனா என்னங்க? ஐ என்பது தமிழ் மொழியில் ஒரு நெடில் உயிரெழுத்து ஆகும். இது ஓரெழுத்து ஒரு மொழியாக பல பொருட்களை குறிக்கும். அவற்றுள் கடவுள், குரு, அரசன், கணவன், தலைமை ஆகியவை அடங்கும். டேஷ் என்னும் விகுதி வினை முதற் பொருளையும் செய்யப்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும். ஐ. 4வது கொஷின், ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஷ் மாத்திரை அளவு ஒலிக்கும். 1. ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஷ் மாத்திரை அளவு ஒலிக்கும். 1. 5வது கொஷின், அல்வழி புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று ஐகாரத்தின் முன் டேஷ் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் ஆகும். வல்லினம். வல்லினம்னா என்னங்க? வல்லினம் என்பது தமிழ் மெய்யெழுத்துக்களில் ஒன்று ஆகும். இது கசட தபர ஆகிய 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் ஆகும். ஏனெனில் அவை வலிமையான ஓசையுடன் ஒலிக்கின்றவை. இவை பிறக்கும் இடம் மார்பு. வல்லினத்திற்கு மற்ற பெயர்கள் வலி, வன்மை, வன்கணம் என்றும் அழைக்கப்படும். 5வது கொஷின், அல்வழி புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று ஐகாரத்தின் முன் டேஷ் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் ஆகும். ஆன்சர் வல்லினம். 6வது கொஷின், 7 என்னும் எண்ணு பெயர் முன் டேஷ் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகளும் உகரம் பெறுதலும் ஆகும். நிறைப்பெயர். நிறைப்பெயர்னா என்னங்க? நிறைப்பெயர் என்பது ஒரு பொருளின் நிறையை குறிக்கும் சொல். அதாவது இது ஒரு பொருளின் எடை அல்லது நிறையை அளவிடும் சொற்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு பாருங்க. களஞ்சு,
பதக்கு போன்றவை நிறை பெயர்கள் ஆகும். 6வது கொஸ்டின், 7 என்னும் எண்ணு பெயர் முன் டேஷ் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகலும் உகரம் பெறுதலும் ஆகும். நிறை பெயர். 7வது கொஸ்டின், ஐகாரம் தன்னை குறிக்கும் இடத்து அளவெடுக்கும் இடத்தும் தனக்குரிய டேஷ் மாத்திரையை பெறும். 2. ஐகாரம் தன்னை குறிக்கும் இடத்தும் அளவெடுக்கும் இடத்தும் தனக்குரிய டேஷ் மாத்திரையை பெறும். 2 மாத்திரை. 8வது கொஸ்டின், ஒருவிடத்து மொழிக்கு முதலிலும் சிலவிடத்து ஐகாரத்தின் பின்னும் எகர ஒற்றின் பின்னும் நகரம் நின்ற விடத்து டேஷ் வந்து பொருள் வேறுபடாதவாறு ஒத்து நடக்கும். ஞகரம். ஒருவிடத்து மொழிக்கு முதலிலும் சிலவிடத்து ஐகாரத்தின் பின்னும் எகர ஒற்றின் பின்னும் நகரம் நின்ற விடத்து டேஷ் வந்து பொருள் வேறுபடாதவாறு ஒத்து நடக்கும். ஞகரம். 9வது கொஸ்டின், ஒற்றெழுத்துக்கள் தம் ஓசையிலிருந்து மிகுந்து ஒழிப்பது டேஷ் ஆகும். ஒற்றளவடை. ஒற்றளவடைனா என்னங்க? ஒற்றளவடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈயு, இல்லு, இல்லு மற்றும் ஆயுத எழுத்து ஆகியவை தனக்குரிய அரை மாத்திரையை விட நீண்டு ஒலிப்பதாகும். இவ்வாறு ஒரு மெய்யெழுத்து 2 முறை வருவதுதான் ஒற்றளபடை ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. வணங்கினான். வா நா இங் இங் கி நா இன் வணங்கினான். இப்போ இதுல இங்கு என்ற மெய்யெழுத்து 2 முறை வந்து அரை மாத்திரை ஒலிப்பு நேரத்தை 1 மாத்திரை நேரமாக நீட்டிக்கிறது. 9வது கொஸ்டின், ஒற்றெழுத்துக்கள் தம் ஓசையிலிருந்து மிகுந்து ஒலிப்பது டேஷ் ஆகும். ஒற்றளபடை. 10வது கொஸ்டின், எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. 11வது கொஸ்டின், நெடில் தொடர்களும் உயிர் தொடர்களும் ஆகிய குற்றிய லுகர மொழிகளுள் அவ்வுகரம் ஏறி நின்ற டகர ரகர மெய்கள் டேஷ் புணர்ச்சியில் பெரும்பாலும் விரட்டும். வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சினா என்னங்க? வேற்றுமை புணர்ச்சி என்பது நிலைமொழி மற்றும் வருமொழி ஆகிய இரு சொற்கள் இணையும் போது வேற்றுமை உருபுகள் மறைந்தோ அல்லது வெளிப்படையாகவோ இணைந்து வருவது ஆகும். இந்த உருபுகள் மறைவாக இருந்தால் அது வேற்றுமை தொகை என்றும், வெளிப்படையாக வந்தால் வேற்றுமை விரி என்றும் அழைக்கப்படும். இப்போ உதாரணம் பாருங்க. மரம் வெட்டினான் என்பது ஒரு வேற்றுமை தொகை. இங்கு 2ஆம் வேற்றுமை உருவான ஐ மறைந்துள்ளது. அடுத்து பாருங்க. மரத்தை வெட்டினான் என்பது வேற்றுமை விரி. இங்கு ஐ உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. ஓகே. 14வது கொஸ்டின் பாருங்க. நெடில் தொடர்களும் உயிர் தொடர்களும் ஆகிய குற்றிய லுகர மொழிகளுள் அவ்வுகரம் ஏறி நின்ற டகர ரகரமைகள் டேஷ் புணர்ச்சியில் பெரும்பாலும் விரட்டும். வேற்றுமை புணர்ச்சி. 12வது கொஸ்டின், டேஷ் என்ற விகுதி குறிப்பு வினைமுற்றில் வரும், தெரிநிலை வினைமுற்றில் வராது. டு. டேஷ் என்ற விகுதி குறிப்பு வினைமுற்றில் வரும், தெரிநிலை வினைமுற்றில் வராது. டு. 13வது கொஸ்டின், ஏழ் என்பதன் முன் டேஷ் என்னுஞ்சொல் புணருங்கால் நெடுமுதல் குறுகாதும் உகரம் பெறாதும் இயல்பாய் முடியும். 100,000. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. 7 கூட்டல் 100,000 சேர்த்து எழுதும்போது 700,000 என இயல்பாய் முடியும். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 7 என்பதன் முன் 100,000 என்னுஞ்சொல் புணருங்கால் நெடுமுதல் குறுகாதும் உகரம் பெறாதும் இயல்பாய் முடியும்.
இந்த ஏல் அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி 100,000 அப்படின்ற ஒரு சொல் புணரும்போது நெடு முதல் குறுகாதும் உகரம் பெறாதும் இயல்பாய் முடியும். அதாவது 700,000 அப்படின்னு இயல்பாய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14வது கொஸ்டின். நாக்கின் அடிபாகம் மேல் வாயடியை சேர்ந்தலால் டேஷ் பிறக்கும். ககரம். நாக்கின் அடிபாகம் மேல் வாயடியை சேர்ந்தலால் டேஷ் பிறக்கும். ககரம். 15வது கொஸ்டின். டேஷ் என்னும் 3 உயிர் மெய்களை இறுதியாக உடைய சில குரிலினை பகுதிகள் வேறுபட்டு இறந்த காலங்களை காட்டும். கு டு ரு. டேஷ் என்னும் 3 உயிர் மெய்களை இறுதியாக உடைய சில குரிலினை பகுதிகள் வேறுபட்டு இறந்த காலங்களை காட்டும். கு டு ரு. 16வது கொஸ்டின். கருத்துரையும் பலவுரையும் எடுத்துக்காட்டும் ஆகிய 3 சொல்லுதலாலும் அம்மூன்றனோடு வினாவிடை என்னும் 2 கூட்டி சொல்லுதலாலும் சூத்திரத்துளிருகின்ற பொருளை விளக்குவன டேஷ் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க இது. காண்டிகை உரை. கருத்துரையும் பலவுரையும் எடுத்துக்காட்டுமாகிய 3 சொல்லுதலாலும் அம்மூன்றனோடு வினாவிடை என்னும் 2 கூட்டி சொல்லுதலாலும் சூத்திரத்துளிருகின்ற பொருளை விளக்குவன காண்டிகை உரை ஆகும். ஆறுமுக நாவலர் எழுதிய நன்னூலுக்கான காண்டிகை உரை இந்த நூலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். 17வது கொஸ்டின். காலம் காட்டும் இடைநிலைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். காலம் காட்டும் இடைநிலைகள் 3 வகைப்படும். 1 இறந்த காலம், 2 நிகழ்காலம், 3 எதிர்காலம். அதாவது வினை சொற்கள் காலத்தில் காலத்தை காட்டும் இடைநிலைகளாக இவை செயல்படுகின்றன. ஃபர்ஸ்ட் இறந்த கால இடைநிலைகள். இவை நடந்த செயலை குறிக்கும். இத்து, இட்டு, இரு, இன்னு ஆகியவை இறந்த கால இடைநிலைகள் ஆகும். 2வது நிகழ்கால இடைநிலைகள். இவை தற்போது நடைபெறும் செயலை குறிக்கும். அதாவது கிறு, கின்று, ஆனின்று ஆகியவை நிகழ்கால இடைநிலைகள். 3வது எதிர்கால இடைநிலைகள். இவை எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் செயலை குறிக்கும். எடுத்துக்காட்டு இவ்வு, இப்பு ஆகியவை எதிர்கால இடைநிலைகள் ஆகும். 18வது கொஸ்டின். கீழ் என்னும் சொல்லின் முன் வருகிற வல்லினம் ஒரு கால் டேஷ் ஆகியும் ஒரு கால் மிக்கும் வரும். இயல்பு. 18வது கொஸ்டின். கீழ் என்னும் சொல்லின் முன் வருகிற வல்லினம் ஒரு கால் இயல்பாகியும் ஒரு கால் மிக்கும் வரும். 19வது கொஸ்டின். வட சொற்களில் அ ஆவின் முன் இ ஈ வரின் ஈறு முதலும் கெட ஏ தோன்றுவதும் அ ஆவின் முன் உ உ வரின் ஈரும் முதலும் கெட ஓ தோன்றுவதும் டேஷ் எனப்படும். குணசந்தி. என்ன மேம் நீங்கள் பாட்டு அ சொன்னீங்க உடனே ஆன்சர் குணசந்தின்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக நான் அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிங்க. வட சொற்களில் அ ஆவின் முன். இப்போ இருங்க, எடுத்துக்காட்டு பாருங்கள். மா கா கூட்டல் அ ஆவின் முன் இ ஈ வரின் ஈசன். இப்போ இந்த கா வந்து பிரித்து எப்படி வரும்? இக்கு கூட்டல் அ கா. இப்போ பாருங்க, வட சொற்களில் அ ஆவின் முன் இ ஈ வரின் ஈரும் முதலும் கெட ஏ தோன்றுவதும். இப்போ மகா கூட்டல் ஈசனை சேர்த்து எழுதும் போது மகேசன் என பிறக்கும். அப்போ இந்த இடத்துல கே ஏ தோன்றுவதும். அப்படியே இருங்க. இப்போ அடுத்து அ ஆவின் முன் உ உ வரின். அடுத்து கங்கா. இப்போ இக்கு கூட்டல் ஆவை எப்படி பிரிக்கலாம்? கா. இக்கு கூட்டல் அ கா. இப்போ அ ஆவின் முன் உ உ வரின் உற்பத்தி. உற்பத்தி.
ஈரும் முதலும் கெட ஓ தோன்றுவதும் குணசந்தி எனப்படும். இப்போ கங்கா கூட்டல் உற்பத்தி நம்ம எப்படி எழுதுவோம்? கங்கோர் பத்தி, கங்கோர் பத்தி. இந்த இடத்துல ஓ ஓ தோன்றுவதும், புரிஞ்சுச்சுங்களா? குணசந்தி எனப்படும். ரொம்ப ஈஸி தாங்க. வட சொற்களில் அ ஆவின் முன் இ ஈ வரின் ஈரும் முதலும் கெட ஏ தோன்றுவதும், அ ஆவின் முன் உ உ வரின் ஈரும் முதலும் கெட ஓ தோன்றுவதும் குணசந்தி எனப்படும். 20வது கொஸ்டின், உயிரிழபடையின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். 3. உயிரிழபடையின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். 3. 21வது கொஸ்டின், குயின் என்னும் பெயரின் இறுதி டேஷ் வேற்றுமையின் இயல்பே ஆகும். நகரம். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. குயின் கூட்டல் கடுமை, குயின் கடுமை. அடுத்து குயின் கூட்டல் சிறுமை, குயின் சிறுமை. 21வது கொஸ்டின், குயின் என்னும் பெயரின் இறுதி டேஷ் வேற்றுமையின் இயல்பே ஆகும். நகரம். 22வது கொஸ்டின், குற்றெழுத்தின் கீழ் நின்ற ஆகாரம் அகரமாக குறுகுதலும் அவ்வாறு குறுகுதலுடன் உகரம் பெறுதலும் இயல்பாதலும் ஆகிய 3 விதியும் டேஷில் வரும். செய்யுளில். குற்றெழுத்தின் கீழ் நின்ற ஆகாரம் அகரமாக குறுகுதலும் அவ்வாறு குறுகுதலுடன் உகரம் பெறுதலும் இயல்பாதலும் ஆகிய 3 விதியும் டேஷில் வரும். செய்யுளில். 23வது கொஸ்டின், ஏழ் என்பதனோடு 10 என்னும் எண் புணருமிடத்து அ10 என்னும் சொல்லின் இடையொற்று கெட்டு டேஷ் புள்ளி நிற்றல் வேண்டும். ஆயுதமாகிய. இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. 7 7 கூட்டல் 10 சேர்த்து எழுதும் போது எப்படி வரும்? ஏ ழு பா அக்கு து. கொஸ்டின் பாருங்க. 7 என்பதனோடு, அதாவது 7, 10 என்னும் எண் கூட்டல் 10 புணருமிடத்து அ10 என்னும் சொல்லின் இடையொற்று, இடையொற்றுனா அக்கு, ஆயுத எழுத்தானது அக்கு, இடையொற்று கெட்டு டேஷ் புள்ளி நிற்றல் வேண்டும். அப்ப ஆன்சர் 70 வரும். ஏ ழு பா து 70 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 7 என்பதனோடு 10 என்னும் எண் புணருமிடத்து அ10 என்னும் சொல்லின் இடையொற்று கெட்டு ஆயுதமாகிய புள்ளி நிற்றல் வேண்டும். 24வது கொஸ்டின், தனி நெடில் ஆயுதம் உயிர் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய இவற்றுள் ஒன்று ஈற்றுக்கு அயல் எழுத்தாய் தொடர்ந்து வர வல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் டேஷ் ஆகும். குற்றியலுகரம். தனி நெடில் ஆயுதம் உயிர் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய இவற்றுள் ஒன்று ஈற்றுக்கு அயல் எழுத்தாய் தொடர்ந்து வர வல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரம் டேஷ் ஆகும். குற்றியலுகரம். 25வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் எத்தனை? 5. உயிர் எழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் எத்தனை? 5. அவை அ இ உ ஏ ஓ. 26வது கொஸ்டின், உயிர் மெய்யாயினும் மெய்யாயினும் விதியின்றி கெடுதற்கு டேஷ் என்று பெயர். கெடுதல். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. யாவர். இது உயிர் மெய்யாயினும் மெய்யெழுத்து. இதை நம்ம எப்படி மெய்யாயினும் விதி யார் அப்படின்னு எழுதலாம். அடுத்து யார், இது எப்படி எழுதலாம்? ஆர். அடுத்து யானை, இதை எவ்வாறு எழுதலாம்? ஆனை. 26வது கொஸ்டின், உயிர் மெய்யாயினும் மெய்யாயினும் விதியின்றி கெடுதற்கு டேஷ் என்று பெயர். கெடுதல். 27வது கொஸ்டின், ஐகார வீற்று சொற்கள் வேற்றுமை புணர்ச்சியில் வந்தால் ஈற்று ஐகாரம்
கெடுதலுடனே டேஷ் சாரியையும் பெற்று முடியும். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. தாழை கூட்டல் பூ சேர்த்து எழுதும் போது தாளம் பூ, தாளம் அப்படின்ற சாரியை பெற்று முடிந்துள்ளது. ஐகார வீற்று சொற்கள் வேற்றுமை புணர்ச்சியில் வந்தால் ஈற்று ஐகாரம் கெடுதலுடனே டேஷ் சாரியையும் பெற்று முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 28வது. ஏழ் என்னும் எண்ணு பெயர் முன் டேஷ் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகுகளும் உகரம் வருதலும் ஆகும். எண்ணு பெயர். இப்ப இதற்கு எடுத்துக்காட்டு 7 கூட்டல் 3 சேர்த்து எழுதும் போது 73. 28வது கொஸ்டின். 7 என்னும் எண்ணு பெயர் முன் டேஷ் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகளும் உகரம் வருதலும் ஆகும். எண்ணு பெயர். 29வது கொஸ்டின். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கலாம்? குற்றெழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கலாம்? குற்றெழுத்துக்கள். 30வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. ஒற்றளபடையின் மாத்திரை அளவு 1 ஆகும். கூற்று 2. மெய்யெழுத்திற்கும் குற்றிய லுகரத்திற்கும் குற்றிய லிகரத்திற்கும் முற்றாயுதத்திற்கும் தனித்தனியே அரை மாத்திரையாகும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 பாருங்க. ஒற்றளபடையின் மாத்திரை அளவு 1ன்னு சொல்லியிருக்காங்க, இது சரியான கூற்று. கூற்று 2 மெய்யெழுத்துக்கும் குற்றிய லுகரத்திற்கும் குற்றிய லிகரத்திற்கும் முற்றாயுதத்திற்கும் தனித்தனியே அரை மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப இதுவும் சரி. அப்ப ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 31வது கொஸ்டின். இரு சொற்கள் புணரும் போது வருமொழிக்கு முதலில் யகரம் வர நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றிய லுகரம் இகரமாக திரியும். இந்த இகரமும் டேஷ் என்னும் முன்னிலை அசை சொல்லில் உள்ள இகரமும் குற்றிய லிகரங்கள் ஆகும். மியா. இரு சொற்கள் புணரும் போது வருமொழிக்கு முதலில் யகரம் வர நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றிய லுகரம் இகரமாய் திரியும். இந்த இகரமும் டேஷ் என்னும் முன்னிலை அசை சொல்லில் உள்ள இகரமும் குற்றிய லிகரங்கள் ஆகும். மியா. 32வது கொஸ்டின். ஏழ் என்னும் எண்ணு பெயர் முன் டேஷ் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகளும் உகரம் பெறுதலும் ஆகும். அளவு பெயர். 7 என்னும் எண்ணு பெயர் முன் டேஷ் வருமொழியாய் வருமிடத்து நெடுமுதல் குறுகளும் உகரம் பெறுதலும் ஆகும். அளவு பெயர். 33வது கொஸ்டின். குற்றிய லுகரமானது வருமொழி முதலில் உயிர் வந்தால் தனக்கு இடமாகிய மெய்யை விட்டு கெடும். எகரம் வந்தால் டேஷ் ஆக திரியும். இகரமாய் திரியும். எப்படி? குற்றிய லுகரமானது வருமொழி முதலில் உயிர் வந்தால் தனக்கு இடமாகிய மெய்யை விட்டு கெடும். எகரம் வந்தால் இகரமாய் திரியும். முப்பத்தி கொஸ்டின். வடமொழி தொகைப்பதங்கள் தமிழில் ஆங்காங்கு வருமிடத்து பெரும்பாலும் அவ்வடநூற் புணர்ச்சியே பெறும். வடநூலார் புணர்ச்சியை டேஷ் என்பர். சந்தி. வடமொழி தொகைப்பதங்கள் தமிழில் ஆங்காங்கு வருமிடத்து பெரும்பாலும் அவ்வடநூற் புணர்ச்சியே பெறும். வடநூலார் புணர்ச்சியை டேஷ் என்பர். சந்தி. 35வது கொஸ்டின். வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிபாகம் பொருந்த டேஷ் பிறக்கும். ஐகாரம். வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிபாகம் பொருந்த டேஷ் பிறக்கும். ஐகாரம். 36வது கொஸ்டின். குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 1 நெடில் தொடர் குற்றிய லுகரம், 2 ஆயுத தொடர் குற்றிய லுகரம், 3 உயிர் தொடர் குற்றிய லுகரம், 4 வன்தொடர் குற்றிய லுகரம், 5 மென்தொடர் குற்றிய லுகரம், 6 இடைத்தொடர் குற்றிய லுகரம். 37வது கொஸ்டின். சார் என்னும் சொல்
கால் என்னும் சொல்லோடு புணருமிடத்து டேஷ் மிக்க முடியும். வல்லெழுத்து. சார் என்னும் சொல் கால் என்னும் சொல்லோடு புணருமிடத்து டேஷ் மிக்க முடியும். வல்லெழுத்து. 38வது கொஸ்டின். நாக்கின் அடிபாகம் மேல் வாயடியை சேர்த்தலால் டேஷ் பிறக்கும். கங்கரம். க க ரா இம் கங்கரம். நாக்கின் அடிபாகம் மேல் வாயடியை சேர்த்தலால் டேஷ் பிறக்கும். ககரம். 39வது கொஸ்டின். ஔகாரம் தன்னை குறிக்கும் இடத்து அளபெடுக்கும் இடத்தும் குறுகாமல் தனக்குரிய டேஷ் மாத்திரையை பெறும். 2. ஔகாரம் தன்னை குறிக்கும் இடத்தும் அளபெடுக்கும் இடத்தும் குறுகாமல் தனக்குரிய டேஷ் மாத்திரையை பெறும். 2 மாத்திரை. 40வது கொஸ்டின். ஏழ் என்பதன் முன் டேஷ் மொழி முன் வரினும் நெடுமுதல் குறுகாதும் உகரம் பெறாது முடியும். உயிர் முதல். ஏழ் என்பதன் முன் டேஷ் மொழி முன் வரினும் நெடுமுதல் குறுகாதும் உகரம் பெறாது முடியும். உயிர் முதல். 41வது கொஸ்டின். எண் என்னும் வேறுபாட்டை மொழியின் இறுதி டேஷ் வல்லினம் வரின் ஒருபோதும் திரிந்தும் ஒருபோதும் திரியாதும் வரும். நகரம். எண் என்னும் வேறுபாட்டை மொழியின் இறுதி டேஷ் வல்லினம் வரின் ஒருபோதும் திரிந்தும் ஒருபோது திரியாதும் வரும். நகரம். 42வது கொஸ்டின். குற்றிய லுகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அரை மாத்திரை. குற்றிய லுகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அரை மாத்திரை. 43வது கொஸ்டின். டேஷ் என்னும் சொல் முதல்நிலை தொழிற்பெயர் போல எகரமல்லாத மெய்கள் வந்தால் உகரசாரியை பொருந்தும். வல்லினம் வந்தால் உகரசாரியை அன்றி எகரசாரியையும் பெற்று மெல்லெழுத்தோடு வேறுபட்டு வரும். கண். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. கண் கூட்டல் நன்மை. கண்ணா நம்மளுடைய கண்கள் இல்லைங்க. கண் கூட்டல் நன்மை. இதனை சேர்த்து எழுதும்போது கண்ணு நன்மை என புணரும். டேஷ் என்னும் சொல் முதல்நிலை தொழிற்பெயர் போல எகரமல்லாத மெய்கள் வந்தால் உகரசாரியை பொருந்தும். வல்லினம் வந்தால் உகரசாரியை அன்றி அகரசாரியை பெற்று மெல்லெழுத்தோடு வேறுபட்டு வரும். இப்போ இது பாருங்க. கண் கூட்டல் தட்டு. கண்ணத்தட்டு கண்ணன் தட்டு. அப்போ அகரம் பெற்று மென்மையோடு உரழ்ந்தது. புரிஞ்சுச்சிங்களா? அடுத்து 44வது கொஸ்டின். டேஷ் விகுதி தெரிநிலையில் நிகழ்கால எதிர்காலங்களுக்கு வராது. ரூ. டேஷ் விகுதி தெரிநிலையில் நிகழ்கால எதிர்காலங்களுக்கு வராது. ரூ. 45வது கொஸ்டின். ஐகார குறுக்கமானது சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய எங்கே நின்றாலும் தன் 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1. ஐகார குறுக்கமானது சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய எங்கே நின்றாலும் தன் 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1. 46வது கொஸ்டின். ஒற்றளபடை ஒரு குற்றெழுத்தின் கீழும் டேஷ் குற்றெழுத்தின் கீழும் வரும். 2. ஒற்றளபடை ஒரு குற்றெழுத்தின் கீழும் டேஷ் குற்றெழுத்தின் கீழும் வரும். 2. 47வது கொஸ்டின். ஆண் பெண் பலர் ஒன்று பல என்னும் ஐம்பாலில் ஒரு பாலை குறித்தவனாயினும் ஏனைய பால்களையும் குறித்து வருவது டேஷ் வழக்காகும். உலக வழக்கு. ஆண் பெண் பலர் ஒன்று பல என்னும் ஐம்பாலில் ஒரு பாலை குறித்தவனாயினும் ஏனைய பால்களும் குறித்து வருவது டேஷ் வழக்காகும். உலக வழக்காகும். 48வது கொஸ்டின். 7 என்பதன் முன் டேஷ் என்னும் எண் வந்து புணருமிடத்து உகரம் பெறாது முடியும். 1000. இதற்கு எடுத்துக்காட்டு 7 கூட்டல் 1000 7000. ஓகேவா?
48வது கொஷின் 7 என்பதன் முன், அதாவது 7னா 7, 7 என்பதன் முன் டேஷ் என்னும் எண் வந்து புணருமிடத்து உகரம் பெறாது முடியும் 1000. 49வது கொஷின் வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிபாகம் பொருந்த டேஷ் பிறக்கும் ஐகாரம். வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிபாகம் பொருந்த டேஷ் பிறக்கும் ஐகாரம். 50வது கொஷின் நெட்டெழுத்திற்குரிய மாத்திரை அளவு டேஷ் ஆகும் 2. நெட்டெழுத்துனா என்னங்க? நெடில் எழுத்து, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்து. நெட்டெழுத்திற்குரிய மாத்திரை அளவு டேஷ் ஆகும் 2. Thanks for watching. Subscribe to our channel.